அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பழைய வீடியோக்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஒரு பியர் மார்க்கெட்டோடைய வலியை உங்களால் தாங்க முடியுமா? பியர் ட்ரெண்டு நான் கண்ணால் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் பாருங்கள், டவுன் ட்ரெண்டு காட்டுது. ப்ளஸ் 4 வருஷமாக மார்க்கெட் ஏறி இருக்குது, 5 வருஷமாக ஏறி இருக்குது. இதே மாதிரி ஏறிட்டேலாம் போக முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஃபண்டமெண்டல்ஸோடைய ஒரு மிரர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லிச்சு. மார்க்கெட் கண்டிப்பாக கரெக்ஷன் கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் டைம் கன்சாலிடேஷனும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். இன்னமும் டைம் கன்சாலிடேஷன் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி கொடுக்கல. ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். இப்போவுமே 70% ஆஃப் த ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட டெக்னிக்கலாக வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வருது. நான் இந்த வருஷம் மார்க்கெட் நல்லா இல்லாமல் போகிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். ஆல்ரெடி ஒரு 4 மாதம் போயிடுச்சு. இன்னமும் ஒரு 8% கீழே போகலாம். அதுக்கு வாய்ப்பு 60% சான்சஸ் இருக்குது. டைம் கன்சாலிடேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். மார்க்கெட் இப்படி எக்கானமி க்ரோ ஆகாமல் அல்லது அந்த செக்டரில் மக்கள்கிட்ட காசு இல்லாமல் இந்த மாதிரி கேஷப் ரெக்கவரி போகும் பொழுது ப்ரீமியம் செக்மெண்ட் மட்டும்தான் நல்லா பண்ணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய எலெக்ஷன், டேரிஃபு, ஃபெட் ரேட் கட்டு, கோல்டோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு, கச்சா எண்ணெய் பற்றி ப்ளஸ் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகுது, இதை பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து பேசிகிட்டே வரேன். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்? நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்னு பீத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. என்னுடைய இன்ஸ்டிங்க்ட்டு கிளியராகவே சொல்லிச்சு. 4 வருஷமாக போயிட்டே இருக்குது. நான் ஐ ஹாவ் டு பி வெரி 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 காசியஸ் அப்படிங்கிறத நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் நான் இந்த தடவை ஒரு மாற்றி யோசிக்கிற முடிவு தான் எடுத்துருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்டாக்ஸ் எதையுமே விற்கலை, புரியுதுங்களா? அப்படியே ஹோல்டு தான் பண்ணுறேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோவிலையுமே ஸ்டாக்கு உடஞ்ச ஸ்டாக் எல்லாமே நிறையாவே உடஞ்சிருக்கு. நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதில் இருந்து நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நானுமே இவ்வளவு வருஷம் மார்க்கெட்டில் இருந்தும் எனக்குமே அந்த ஃபியரு, ஸ்டமக்கில் புளியை கரைக்கிறது, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நானுமே போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்னா, உடஞ்சா உடையட்டும், நான் என்ன ஆனாலும் கொடுக்கறது இல்லை, காசை இழந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மோடுக்கு நான் அப்போவே போயிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை பற்றியும் வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாரு, பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்கிறாரு, சார்லி மங்கர் என்ன சொல்கிறாரு, ஹோல்ட் ஆன் டு தட் டேம் திங் அப்படிங்கிறதெல்லாம் பாப்புலரான சேயிங் ஃப்ரம் சார்லி மங்கர். சரிங்களா? அதுதான் நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம். ஒரு 10 வருஷம் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வச்சதில்லை. ஆனால் இந்த தடவை வச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் நான் உள்ளேயே இறங்கியிருக்கிறேன். உள்ள ஸ்டாக் வாங்கும் பொழுதே அப்படி தான் முடிவு பண்ணிவிட்டு நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பேரலாக கற்றுக்கிட்டே வர்றேன். மேக்ரோ எக்கானமிக்ஸை பற்றியும் தொடர்ந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுகிட்டே வர்றேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 15 வருஷம் கழிச்சும் இந்த ஸ்டாக் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறேன். நல்ல வேல்யூவேஷனில் நல்ல விலை கொடுத்து தான் நான் அந்த ஸ்டாக்கை வாங்குறேன்னா அப்படிங்கிறத என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருக்கிறேங்க. சரி, இதில் ரிஸ்க் ப்ரொஃபைல்னு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சது எனக்கு புரியாது. உங்களுடைய எக்கானமிக் சூழ்நிலை, ஃபேமிலி சூழ்நிலை, காசு எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, எதில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் நான் சொல்கிற ஐடியாவும் அட்வைஸும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னா அதுவும் ஒர்க் ஆகாது. டேரெக்டாக ஸ்டாக்கை சொல்லி இதை வாங்குங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் பண்ணவும் கூடாது. அதை விட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கேவலங்கிறது கரெக்டான வார்த்தை கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறதுமே தவறு தான். சரிங்களா? ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபண்டமெண்டலில் 100% எனக்கே இன்னும் புரியலை. சரிங்களா சார்? நான் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன மாதிரி சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்டாக்கை பிடிச்சிருக்கு, எதனால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ஸை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முடிவு உங்களோடது தான். சரி,
இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பீத்துறதுக்கான வீடியோவே கிடையாது. நான் வந்து சொல்ல வர்ற விஷயம் எல்லாமே முன்னாடி மாதிரி இல்லாமல் நான் வந்து ஸ்டாக்ஸை வந்து பல வருஷங்களுக்கு வச்சுக்க போகிறேன். ஆனால் களை எடுக்க போகிறேன். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சும் அந்த கம்பெனி இருக்க தான் போகுதா அப்படிங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி இருக்கிற கம்பெனிஸை நான் வந்து அப்படியே வச்சுக்குவேன். ஒருவேளை ஃபண்டமெண்டல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகிற கம்பெனியை வந்து லாஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு மாற்றி யோசித்து விற்கவும் செய்வேன். புரியுதுங்களா? அதுதான் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இந்த டைம். எனக்கு மார்க்கெட் உடைய போகுதுன்னு வந்து ஃபீலிங் சொன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் நானும் வந்து ஸ்டாக்கை லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நண்பர்களே. ஆனால் நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்காக இருக்கணும். சரிங்களா? அதே போல் தான் வந்து இந்த மார்க்கெட் கிராஷில் நல்ல நல்ல இடிஎஃப்ஸு, நல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட்டு, நல்ல தீமேட்டிக் இடிஎஃப்ஸு, நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அல்லது ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப், எஃப்எம்சிஜி பீஸு, இது எல்லாமே நல்லா உடஞ்சி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா பல்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். நானுமே என்கிட்ட காசு இல்லை, பட் ஆனால் நானுமே வந்து ஒருவேளை வந்து அந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னா தெரியலை, நான் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸில் வந்து எனக்கு கன்விக்ஷன் இல்லாத ஸ்டாக்ஸை வந்து விற்றுட்டு அந்த காசை வந்து இடிஎஃப்பில் கூட பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் வந்து நான் முடிவெடுப்பேன். ஆனால் என்ன பாயிண்ட்டு அப்படின்னா இந்த தடவை நான் களை எடுப்பேன். ஃபண்டமெண்டலாக சவுண்டாக தோன்ற ஸ்டாக்ஸை அப்படியே வச்சுக்குவேன். எனக்கு பிடிக்காத ஸ்டாக்ஸை விற்றுட்டு இடிஎஃப் இன்வெஸ்டிங் அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுவேன். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டு வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன். இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலில் ஒரு சிம்பிளான உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த அசட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 30% வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் தொலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 70% வந்து உங்கள்கிட்ட டெப்ட்டில் இருக்கணும், லிக்விடாக இருக்கணும், தங்கமாக இருக்கணும், ப்ளஸ் வீடு கூட ஒரு போர்ஷன் இருக்கலாம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட மொத்த சொத்து மதிப்பு 50 லட்சம் அப்படின்னா 15 லட்சம் வரைக்கும் தான் மேக்ஸிமமாக வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து அது நிறையவே பாதிக்கும். ஸோ லெட் அஸ் பி கேர்ஃபுல். உங்களுக்கு 50%லாம் வந்து உங்களுடைய அசட்டில் வந்து நீங்கள் ஈக்விட்டியில் வைக்கிறீங்க, அதுவும் டைரக்ட் ஸ்டாக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ரொம்ப நாலேஜபிளாக இருக்கணும். ரொம்ப பொறுமை, நிதானம், முதிர்ச்சி இருக்கணும். சரிங்களா?